أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم யா ரஹ்மானே யா ரஹீமே, உன்னுடைய வேதத்தை நாங்கள் அழகிய முறையில் படித்து விளங்கி அமல் செய்வதற்காக, யா அல்லாஹ், அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களை சிறப்பானதாக அழகானதாக ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். முதல் விஷயமா நம்ம நியத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அழகிய செயல். ரெண்டாவது அல்லாஹ்விடத்துல துவா. மூணாவது யா அல்லாஹ், இன்னைக்கு எதையெல்லாம் நான் படிச்சு கேட்கிறோனோ உன்னுடைய கட்டளைகளை எதெல்லாம் நீ எங்களுக்கு அறிவிச்சு கொடுக்குறியோ அதெல்லாம் நாங்க எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும், யா அல்லாஹ், எதெல்லாம் விலகிக்குங்கன்னு சொல்லிட்டு உலக்கல் சட்டங்களை கேட்கிறோமோ அதுல இருந்து விலகி கொள்ளக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ் அப்படிங்கிற அந்த துவாவோடையும் நம்மளுடைய நியத்துல யா அல்லாஹ், நான் கேட்டதை என் குடும்பத்தாருக்கு முதல்லையும் அடுத்த எங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் இதை எத்தி வைப்பேன் அல்லாங்கிற இந்த சிந்தனை, இந்த 4 விஷயத்தையும் எவ்ரிடே நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஈஸியாக்கி கொடுப்பான். ஓகே, நம்ம ஆரம்பிப்போம். சூரா ஆல இம்ரான் 41வது வசனம் வரைக்கும் முடிச்சிட்டோம். 42 இப்போ. ஓகேடா, ஃபர்ஸ்ட் அஸ்ராவா ஸ்டார்ட் பண்ணுமா? மேலும் அந்நேரம் வந்தபோது வானவர்கள் கூறினார்கள், மரியமே, திண்ணமாக அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்து தூய்மையாக்கினான். மேலும் அகிலத்து பெண்கள் அனைவரினும் உனக்கு முதலிடம் அளித்து தனது திருப்பணிக்காக உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான். மரியமே, உன் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பாயாக. மேலும் சஜிதா செய்வாயாக. அவனது திருமுன் பணிபவர்களுடன் சேர்ந்து நீயும் பணிவாயாக. நபியே, இவை யாவும் மறைவான செய்திகள். இவற்றை உமக்கு வஹி மூலம் நாம் அறிவிக்கின்றோம். வழிபாட்டில்லத்தின் பணியாளர்களான அவர்கள் தங்களின் யார் மரியத்திற்கு பொறுப்பு ஏற்பவர் என்று முடிவு செய்ய தத்தமது எழுதுகோள்களை எரிந்து கொண்டிருந்த போது அவர்களிடையே நீர் இருக்கவில்லை. மேலும் அவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த நேரத்திலும் அவர்களிடையே நீர் இருக்கவில்லை. வானவர்கள் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள். மரியமே, திண்ணமாக அல்லாஹ் உனக்கு தனது கட்டளை பற்றி நற்செய்தி சொல்கின்றான். அதன் பெயர் மரியத்தின் குமாரர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல் மசீஹ் என்பதாகும். அவர் இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியமிக்கவராகவும் அல்லாஹ்விடம் நெருங்கிய நல்லடியார்களில் ஒருவராகவும் திகழ்வார். மேலும் அவர் தொட்டில் பருவத்திலும் பக்குவமான வயதை அடைந்த பின்பும் மக்களிடம் பேசுவார். மேலும் நல்லொழுக்கமுடையவர்களில் ஒருவராகவும் திகழ்வார். இதனை கேட்ட மரியம், என் இறைவனே, என்னை எந்த மனிதனும் தீண்டாமல் இருக்க எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று வினவினார். அல்லாஹ் கூறினான், அவ்வாறுதான் நடக்கும். அல்லாஹ் தான் நாடுகின்றவற்றை படைக்கின்றான். அவன் எதையேனும் செய்ய தீர்மானித்தால் ஆகுக என்றுதான் அதற்கு கட்டளையிடுவான். உடனே அது ஆகிவிடுகின்றது. பிறகு வானவர்கள் தமது பேச்சை தொடர்ந்தார்கள். இன்னும் அல்லாஹ் அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிப்பான். தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுத்தருவான். மேலும் இஸ்ராயீலின் வழித்தோன்றர்களுக்கு அவரை தன் தூதராகவும் நியமிப்பான். இறை தூதர் என்னும் அந்தஸ்தில் அவர் இஸ்ராயீலின் வழித்தோன்றர்களிடம் வந்தபோது கூறினார், திண்ணமாக நான் உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு சான்று கொண்டு வந்துள்ளேன். நான் உங்கள் முன் களிமண்ணிலிருந்து பறவையின் உருவத்தை போல் ஒன்றை செய்து அதில் ஊதுவேன். அது அல்லாவிடம் கட்டளையினால் பறவையாகிவிடும். மேலும் நான் அல்லாவின் அனுமதி கொண்டு பிறவி குருடனையும் வெண்குஷ்டமுடையவனையும் குணமாக்குவேன். இன்னும் இறந்தவர்களை அவனது அனுமதி கொண்டு உயிர் பெற்றெழச் செய்வேன். அது மட்டுமன்று, நீங்கள் உண்பவற்றையும் உங்கள் இல்லங்களில் சேமித்து வைப்பவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பேன். நீங்கள் இறை நம்பிக்கையுடையோரின் இவற்றெல்லாம் உங்களுக்கு போதிய சான்று உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இம்ரானுடைய மனைவியாகிய பெண் கருவுற்று இருந்தாங்க. அல்லாஹ்விடத்துல நேர்ச்சி செஞ்சிருந்தாங்க. அந்த நேர்ச்சி என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய வயித்துல ஆண் குழந்தை இருக்கும் அப்படிங்கிறதா அவங்க நேர்ச்சி செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு. அந்த பொம்பளை பிள்ளைய அந்த நேர்ச்சி செஞ்சதுதான் அல்லாஹ்க்காக கொடுத்துட்டாங்க. அவங்கள வளர்க்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பணியை செஞ்சுட்டு இருக்கையில அவங்கள போய் பாக்குறாங்க. அவங்க இன்னைக்கு கிடைக்காத
அந்த சீசன்ல இல்லாத ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடவும் அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. மரியமே இது எங்க இருந்து கிடைச்சிச்சு உனக்கு? எனக்கு அல்லாஹ் கொடுத்தான். அப்போ அல்லாஹுக்கு அஞ்சக்கூடிய பெண்ணா, ரொம்ப ஒரு பக்தியான ஒரு பெண்ணா அவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துலயே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கே இது கிடைக்கும்டா, ஏன் எனக்கு அல்லாஹ் பிள்ளைய கொடுக்க மாட்டான்னு துவா செஞ்சாங்க. இதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஹிஸ்டரிய அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே வர்றான். நபியே, வானவர்கள் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வந்து உன்னைய அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அகிலத்தின் பெண்கள் அனைவருக்கும் முதலிடம் உனக்கு கொடுக்கறதுக்காக உன்னை தேர்ந்தெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த வானவர்கள் அங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசுனாங்க. அந்த பெண்மணி எப்படிப்பட்டவனா இருந்தா, முற்றிலும் சஜ்ஜா செஞ்சு தன்னுடைய ரப்புக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண்ணா, ஒரு பணிவான பெண்ணா இருந்தா அப்படிங்கிற சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, இந்த இம்ரானுடைய மனைவி நேர்ச்சி செஞ்சதோ, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்து வளர்த்ததோ, அவங்களுக்கு அந்த நேரத்துல ஈமான் அதிகரிச்சு அல்லாஹ் இடத்துல துவா கேட்டு அவங்களுக்கு குழந்தையை கொடுத்ததோ, இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனியா இருக்கும்போது வானவர்கள் அவங்களோட பேசினது, அவங்களுக்கு குழந்தையை கொடுத்தது, அவங்க அவங்க அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் என்னை எந்த மனுஷனுமே தொடாதப்ப எனக்கு எப்படி அல்லாஹ் குழந்தைய பிறக்கும் அப்படின்னு அவங்க கேட்டது. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆமா அப்படித்தான், இது அல்லாஹுடைய நாட்டம். அல்லாஹ் எதையாச்சும் ஒண்ணு சொல்லணும்டா குண்டுன்னு சொன்னானா போதும், அது ஆயிடும். அப்படித்தான் இது அல்லாஹ் வல்லமை மிக்கவன் அப்படின்னு சொல்லி சொன்னது. அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கும் தெரியுமா? அந்த குழந்தை தொட்டில் பருவத்திலேயே பேசும் அப்படின்னு சொல்லி சொன்னது. அந்த குழந்தை அந்த அவங்களுக்கு வேதம் கொடுத்தது, அவங்க இஸ்ராவேலின் சந்ததிகளுக்கு அவங்க நபியா தூதரா தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு சொல்றான், இந்த செய்தி நடக்கையில நீங்க அங்க இல்ல. யார் அங்க இல்ல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்தாங்களா? இல்ல. இதையெல்லாம் உங்களுக்கு அறிவித்து கொடுத்தது யாரு? நான் தான் அல்லாஹ் தன்னை சொல்லி காட்டுறான். அப்ப பாருங்க, எழுத படிக்க தெரியாத ஒரு நபிக்கு பழங்காலத்து ஹிஸ்டரியையும் முந்தைய காலத்துல நடந்த சரித்திரங்களையும் நாம தான் வஹி மூலம் எழுதி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் இறக்கி வச்சோம் அப்படிங்கறத அல்லாஹ், இந்த வேதம் உண்மையானது, இந்த தூதர் உண்மையானவங்க, இதுக்கு முன்னால் நடந்த ஹிஸ்டரி இதுதான், இதுல நிறைய மாற்றப்பட்டுருச்சு, ஆனா உண்மையான ஹிஸ்டரி இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் இதன் மூலமா நமக்கு சொல்லி கொடுக்குறான். அதை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பார்ப்போம். கண்டினியூ பண்ணுமா? மேலும் தற்பொழுது தௌராத்தின் அறிவுரைகளிலிருந்து எவை என் முன் உள்ளனவோ அவற்றை மெய்ப்படுத்திடவும் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கும் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக்கி வைத்திடவும் நான் வந்துள்ளேன். நான் உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு சான்றினை கொண்டு வந்துள்ளேன். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் எனக்கு கீழ்ப்படியுங்கள். உறுதியாக அல்லாஹ்தான் என்னுடைய அதிபதியும் உங்களுடைய அதிபதியும் ஆவான். எனவே நீங்கள் அவனுக்கே பணிந்து வாழுங்கள். இதுதான் நேரான வழியாகும். இஸ்ராயேலின் வழித்தோன்றல்கள் நிராகரிக்க முனைந்து விட்டதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்து கொண்ட போது, அல்லாஹ்வின் வழியில் எனக்கு உதவி புரிவோர் யார் என வினவினார். ஹவாரிகள் பதிலளித்தார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்களாய் இருக்கின்றோம். நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். திண்ணமாக நாங்கள் இறை ஆணைக்கு முற்றிலும் அடிபணிந்து நடக்கும் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்பதற்கு நீரே சாட்சியாக இரும். எங்கள் இறைவனே, நீ இறக்கி அருளிய கட்டளைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், தூதரையும் பின்பற்றுகின்றோம். எனவே நீ எங்கள் பெயர்களை சத்தியத்திற்கு சான்று வழங்குபவருடன் சேர்த்து எழுதுவாயாக. பிறகு இஸ்ராயேலின் வழித்தோன்றல்கள் ஈசாவிற்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டினார்கள். அதற்கு பதிலாக அல்லாஹ்வும் தகுந்த திட்டங்களை தீட்டினான். மேலும் இத்தகைய திட்டங்களை தீட்டுவதில் அல்லாஹ் யாவரினும் வல்லவன். அத்தகையதோர் திட்டத்தை நிறைவேற்றவே அவன் கூறினான், ஈசாவே, நிச்சயமாக நான் இப்போது உம்மை திரும்ப அழைத்துக் கொள்வேன், மேலும் உம்மை என்னிடம் உயர்த்தி கொள்வேன். உம்மை நிராகரித்தவர்களிடம் இருந்து, அதாவது அவர்களுடைய தொடர்பில் இருந்தும் அவர்களுடைய தூய்மையற்ற சூழ்நிலையில் நீர் வாழ்வதில் இருந்தும் உம்மை தூய்மைப்படுத்துவேன். இறுதி தீர்ப்பு நாள் வரை உம்மை பின்பற்றுவோரை நிராகரிப்பவர்களை விட உயர்த்தியே வைப்பேன். இறுதியில் என்னிடம் நீங்கள் அனைவரும் வந்தே ஆக வேண்டும். அப்போது நீங்கள் கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவற்றில் நான் உங்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவேன். அப்போ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் இறை தூதரா அனுப்புறான். அவங்க அழகான விஷயத்தில் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு உள்ள ஒரு தூதரா என்னை அனுப்பியிருக்கான். உங்களுக்கு முன்னாடி வந்துச்சுல அந்த வேதத்தை நான் உண்மைப்படுத்தக்கூடியவனாகும், இப்போ உங்களுக்கு சில சட்டங்களை ஆகமாக்கி கொடுக்கக்கூடியவனாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க,
அல்லாவை அஞ்சி நான் சொல்றதுக்கு கீழ்ப்படித்து வாழுங்க. என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் அல்லாஹ் தான். எனக்கு அல்லாஹ் நேரான வழியை காட்டி கொடுத்துருக்கான், நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்க அதுபடி நடங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இஸ்ரேலர் வழித்தோழர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த பனி இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாங்க? நிராகரிக்கக்கூடியவர்களா ஆயிட்டாங்க. இத நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்த போது என்ன செய்யறாங்க? எனக்கு உதவி செய்யறதுக்கு யார் இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அவங்கள முழுமையா ஈமான் கொண்ட ஹவாரிகள் சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம், நாங்க அல்லாஹ்வின் ஆணைப்படி நாங்க நடக்கிறோம், நாங்க அல்லாஹ்வுடைய ஆணைப்படி முற்றிலும் வழிபட்ட ஒரு முஸ்லிம்களா இருக்கிறோங்கிறது நீங்களே அதுக்கு சாட்சியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்களா நாங்க இருக்கிறோம், அதுக்கு சத்தியத்துக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களா யா அல்லாஹ் எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ்ன்னு அல்லாஹ் இடத்துலயும் துவா செய்யறாங்க. துவா செய்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா அந்த பனி இஸ்ரவேலர்கள் என்ன செய்யறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அந்த மக்களுக்கு எதிராக சதி செய்யறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், சதி நீங்க செய்றீங்களா? உங்களுக்கெல்லாம் மேல உங்கள் திட்டங்களை உடைச்சு தூள் தூளா ஆக்குறதுக்கு அல்லாஹ் சதி செய்யறான், வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் தாலா சொல்றான், ஈசாவே நிச்சயமா நான் இப்போது உங்களை திரும்ப அழைச்சுக்கிருவேன். அல்லாஹ் தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றான். ஏன்டா இந்த மக்கள் சதி செய்யறாங்க, இன்னும் திட்டங்கள் நிறைவேற வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனால நான் உங்களை உயர்த்திக்கிற போறேன், என்னுடைய தரப்புல நான் வச்சுக்கிற போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, இறுதி தீர்ப்பு நாள் வரையில அவங்களையும் உங்களையும் நான் ஒண்ணு சேர்ப்பேன், யாரெல்லாம் கருத்து வேறுபட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு இடையில தீர்ப்பும் கொடுப்பேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நிறைய தடவை படிச்சு கேட்கிறோம். இதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் பனி இஸ்ரவேலர் காலத்துல நடந்த உண்மை சம்பவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிஞ்சுக்கணும்னு யாரு விரும்புறாங்களோ இந்த குர்ஆன் போதும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. முழு ஹிஸ்டரியையும் அவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஓகே, கண்டினியூ பண்றோம். ஆகவே அவர்களில் எவர் நிராகரிக்கும் போக்கினை மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு இம்மை மறுமை இரண்டிலும் கடுமையான தண்டனை அளிப்பேன். மேலும் அவர்களுக்கு உதவி புரிவோர் எவரும் இரார். ஆனால் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தவர்களுக்கு அவர்களுக்குரிய கூலி முழுமையாக வழங்கப்படும். மேலும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள், அநீதி இழைப்போரை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை. அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? இப்போ இது ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுக்கங்க. அல்லாஹ் இவ்வளவு தெளிவா சொல்லியும் அவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா இம்மையிலையும் மறுமையிலையும் கடுமையான தண்டனை. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு உதவி செய்யறவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்த பாத்துக்கங்க, யார் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செஞ்சு வர்றாங்களோ அவங்களுக்கு கூலி முழுமையா கொடுக்கப்படும். எந்த ஒரு அநியாயமும் செய்யப்படாது. அநீதி இழைக்கக்கூடிய மக்களைத்தான் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நல்ல மக்களை, இறை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்யறவர்களுக்கு அநியாயம் அல்லாஹ் செய்ய மாட்டான். அல்லாஹ் முழுமையான கூலியை கொடுப்பாங்கிறது வாக்குறுதி கொடுக்கக்கூடிய வசனம் இது. அடுத்ததா நபியே, நாம் எடுத்துரைக்கும் இவை சான்றுகளும் ஞானமும் நிறைந்த அறிவுரைகளாகும். திண்ணமாக அல்லாஹ்விடத்தில் ஈசாவின் ஓமை ஆதமின் உதாரணம் போன்றதாகும். அல்லாஹ் அவரை மண்ணினால் படைத்தான், பிறகு ஆகுக என்று கட்டளையிட்டான், உடனே அவர் ஆகிவிட்டார். இந்த உண்மைகள் உம்முடைய இறைவனிடம் இருந்து எடுத்துரைக்கப்படுகின்றன. எனவே ஐயம் கொள்வோரில் நீரும் ஒருவராகி விடாதீர். இந்த அறிவு இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? நபியே, இந்த சான்றுகள்லாம் எப்படிப்பட்ட சான்று தெரியுமா? ஞானம் நிறைந்த அறிவுரை, அகிலத்தின் இரட்சகனிடமிருந்து வந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சதுக்கு உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தாயும் இல்லாம தகப்பனும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சான். ஆனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை ஆண் துணை, ஆண் உடைய விலாவி எலும்புல இருந்து ஒரு பெண்ணின் துணை இல்லாம படைச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அப்படி ரைட் ஆப்போசிட், ஒரு ஆணின் துணை இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிறான். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சானோ அந்த மாதிரியான உதாரணோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த மூணு நாமெல்லாம் எந்த விதம்? ஆணும் பெண்ணும் சேர்ந்து உருவான படைப்பு. சுப்ஹானல்லாஹ், இந்த படைப்பின் விதத்தை அல்லாஹ் 4 டைப்பா சொல்லியிருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது ஒரு மாதிரி, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது ஒரு மாதிரி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது ஒரு மாதிரி, இந்த அகில மக்கள் மற்ற எல்லா மக்களையும் படைத்தது மற்றொரு விதம். இப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான்,
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நான் மண்ணுல இருந்து படைச்சா ஆகுன்னு சொல்லி சொன்னேன். உடனே ஆயிட்டாரு. இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கிட்டு இருந்து உங்களுக்கு சொல்லி காட்டக்கூடியது. இதை யார் வேணாலும் சந்தேகப்பட்டு போறாங்க. சந்தேகப்படுறவங்க சந்தேகப்படட்டும், நம்பிக்கை கொள்றவங்க நம்பிக்கை கொள்ளட்டும். ஆனா நீங்க இதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது நபியே அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்றான். இதுதான் முறைமையான மக்களுக்கும் உள்ள அறிவுரை. அடுத்ததா, இந்த அறிவு உம்மிடம் வந்த பின்பு யாரேனும் உம்மிடம் இவ்விவகாரத்தில் தர்க்கம் செய்தால் நபியே அவர்களிடம் நீர் கூறும், வாருங்கள், உங்கள் மக்களையும் எங்கள் மக்களையும், உங்கள் பெண்களையும் எங்கள் பெண்களையும் நாங்களும் நீங்களும் அழைத்துக் கொண்டு பொய்யர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் என்று பணிந்து இறைஞ்சுவோம். இவை யாவும் முற்றிலும் சரியான நிகழ்ச்சிகளாகும். மேலும் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை. உண்மை யாதெனில் திண்ணமாக அல்லாஹ்வுடைய வலிமையே அனைத்தையும் விட மேலோங்கி இருக்கிறது. மேலும் அவனுடைய நுண்ணறிவே இப்பேரண்டத்தின் அமைப்பில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் மேற்கூறப்பட்ட நிபந்தனையின்படி தர்க்கம் புரிய முன் வராமல் புறக்கணித்து விட்டால் அவர்கள் குழப்பவாதிகள் என்பது வெட்ட வெளிச்சமாகிவிடும். குழப்பவாதிகளை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி கொண்டு வந்தான், அவங்களுடைய மம்மி, அவங்களுடைய குடும்ப சரித்திரம் என்ன, அவங்களுடைய வளர்ப்பு எப்படிப்பட்டது, அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுத்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவங்களுக்கு குழந்தைய கொடுத்தான், அந்த குழந்தை எப்படிப்பட்டதா இருந்து வளர்ந்து வாலிபமாகி அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதரா இருந்துச்சு, அந்த தூதருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற வரைக்கும் இவ்வளவு அழகா சொன்னதுக்கு பின்னாடியும் தர்க்கம் செய்ய முற்பட்டா, குழப்பம் செஞ்சா, ஏத்துக்கறலன்னு சொன்னா அவங்கதான் குழப்பவாதிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட குழப்பவாதிகளை அல்லாஹ் அறிந்தவனா இருக்கான். இப்படிப்பட்ட மனிதர்களை நேசிக்கக்கூடியவனா அல்லாஹ் இல்ல. அடுத்ததா, நபியே, நீர் கூறும், வேதம் அருளப்பட்டவர்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள். அல்லாவை தவிர யாருக்கும் நாம் அடிபணிய மாட்டோம். அவனோடு எதனையும் எவரையும் நாம் இணை வைக்க மாட்டோம். மேலும் நம்மில் எவரும் அல்லாவை தவிர வேறு யாரையும் இறைவனாய் ஆக்கிக் கொள்ள கூடாது. அவர்கள் இந்த அழைப்பினை ஏற்க மறுப்பார்களே ஆனால் திண்ணமாக நாங்கள் முஸ்லிம்கள், அதாவது அல்லாவுக்கு மட்டுமே கீழ்ப்படுகின்றவர்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று தெளிவாக கூறிவிடுங்கள். இந்த இடத்துல அல்லாஹ் ஒருத்தன் தான். அவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. வேற கடவுள்கள் இல்ல. இணை வைப்புங்கிறது இல்ல. அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்குன்ற ஒருத்தர் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுதா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகா கூப்பிட்டு சொல்றான், குல், நபியே சொல்லுங்க, யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே. யாருக்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு? கிறிஸ்தவர்களுக்கு, யூதர்களுக்கு. அந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்க. அதெல்லாம் மத்த மக்கள் எல்லாரும் கூப்பிட்டு சொல்லுங்க, இங்க வாங்க, நம்ம உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்க. இந்த வசனத்தை ஜாகிர் நாயக் அவங்களுடைய எல்லா டாக்லையும் சொல்லி காட்டுவாங்க. கேட்டு பாருங்க. யா அஹ்லல் கிதாப் தஆலவ் இலா கலிமத்தின் சவாஇன் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுது இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிகு பிஹி ஷைஆ. இந்த வசனத்தை சொல்லலே அவ்வளவு அற்புதமா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதம் கொடுத்தவங்களை பார்த்து கூப்பிடுறான், இங்க வாங்க, உங்களுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய விஷயத்த பேசி தீர்த்துக்கிடுவோம். அல்லாஹுக்கும் அடிப்படையணும் தான் உங்களுடைய வேதத்திலையும் சொல்லியிருக்கான். அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாதுன்னு தான் எங்களுடைய வேதத்திலையும் சொல்லியிருக்கான். இப்படி இருக்க நம்ம 2 பேரும் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிவு பண்ணுவோம், அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது. அவனுடைய அழைப்பை யாரை ஏற்க மறுக்கிறாங்களோ அவங்கள விட்டு நீங்க விளங்கிருங்க. நாங்க முஸ்லிம்கள், நாங்கள் அல்லாஹுக்கு மட்டும் கீழ்ப்படியக்கூடியவர்கள், அப்படி நாங்க அதற்கு சாட்சியாளர்களா நாங்க இருக்கிறோம்னு சொல்லி தெளிவா அவங்கள்ட்ட சொல்லிருங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழகா அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. அப்ப அப்படி இருக்க நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விட்டுட்டு வேற யார்கிட்டையும் உதவி தேடலாமா, வணங்கலாமா? அப்ப மற்ற அல்லாஹை தவிர மற்ற உதவி தேடக்கூடியவர்களுக்கு நம்ம இந்த வசனங்களை அழகான முறையில எடுத்து சொல்லணும். இங்க பாருங்க, கடவுள்ங்கிறவங்க வணங்குறதுக்கு தகுதியானது ஒரே ஒரு இறைவன் தான். அவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. அவனை தவிர வேற யார்கிட்டையும் நம்ம உதவி தேடக்கூடாது. அப்படி உதவி தேடுனா அது பெரும் பாவம்.
அது குஃபுர்ல கொண்டு போய் விடும், ஷிருக்குல கொண்டு போய் விடும். அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. முஸ்லிம்களே அதை ஏற்றுக்கொள்ள மற்ற மக்கள் மறுத்துட்டாங்களா, நாங்க அல்லாஹ்வுக்கு மட்டும் கீழ்ப்படித்து வாழக்கூடிய வணங்கக்கூடிய மக்கள், நாங்க அதுக்கு சாட்சியா இருக்கிறோங்கிறது எங்க ரப்பே எங்களுக்கு சொல்றான் எப்படின்னு சொல்லிருங்க. இப்படி இருக்க நம்ம அல்லாஹ்வை விட்டுட்டு வேற யாருக்கிட்டையும் எங்கேயோ போய் கைய கால புடிச்சு உதவி தேடலாமா? அங்க அவங்கள்ட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் நீ காப்பாத்தியா அல்லாஹ், யா அல்லாஹ் நமக்குதான் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் 186வது வசனத்துல சொன்னானே, நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பத்தி கேட்டா நான் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க. அவங்க கூப்பிட்டா நான் என்னன்னு கேக்குறேன்னு சொல்லுங்க. அவங்க ஏதாச்சும் கேட்டா நான் தர்றேன்னு சொல்லுங்க. அப்புறம் என்ன வேணும்? நம்ம இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் தெரியாட்டியும் இனிமேல் ஒவ்வொரு நேரத்திலையும் யா ரப்பே நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க யா அல்லாஹ், எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கு தாங்க முடியலையே யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க யா அல்லாஹ், இந்த பிள்ளைங்களால பிரச்சனையா இருக்கு யா அல்லாஹ், லேசாக்கு யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது யா அல்லாஹ், எனக்கு அழகான ஒரு சிட்டில நடுவுல எல்லா வசதியோட கொடு. ஏன் கொடுக்க மாட்டான்? கொடுப்பான், நிச்சயமா கொடுப்பான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 7வது காலத்துல புள்ளையவே கொடுத்த ரப்பு நமக்கு வீட்டை கொடுக்க மாட்டான்? படிப்பை கொடுக்க மாட்டான், வேலையை கொடுக்க மாட்டான், எல்லாத்தையும் கொடுப்பான். நிச்சயமா நம்ம முஸ்லிம்களை, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களா, அடிபணிந்தவர்களா நம்ம வாழும்போது நிச்சயமா நமக்கு ஒவ்வொன்னையும் நம்ம அவன்கிட்டயே தேடும்போது நிச்சயம் கொடுப்பாங்கிறதுல சந்தேகம் இல்லை. இன்ஷா அல்லாஹ். அடுத்ததா வேதம் அருளப்பட்டவர்களே, இப்ராஹிம் உடைய தீனை பற்றி ஏன் தர்க்கம் புரிகின்றீர்கள்? அவருக்கு பின்னர் தாம் தௌராத்தும் இஞ்சிலும் இறக்கி அருளப்பட்டன. இதனை கூட நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? நீங்கள் எவற்றை அறிந்து வைத்திருக்கின்றீர்களோ அவற்றில் நன்கு தர்க்கம் புரிந்து விட்டீர்கள். இப்போது நீங்கள் முற்றிலும் அறியாதவற்றில் தர்க்கம் புரிய ஏன் முற்படுகின்றீர்கள்? அல்லாஹ் நன்கறிகின்றான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்ராஹிம் யூதராகவோ கிறிஸ்துவராகவோ இருந்ததில்லை. மாறாக அவர் ஒருமனப்பட்ட முஸ்லிமாக இருந்தார். மேலும் அவர் இறைவனுக்கு இணை வைப்போரில் ஒருவராய் எப்போதும் இருந்ததில்லை. இப்ராஹிமுடன் தமக்கு தொடர்பு இருப்பதாக உரிமை கொண்டாடுவதற்கு மனிதர்களிலே மிகவும் அருகதையானவர்கள் யாரெனில் அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்களும் இப்போது இந்த நபியும் இவரது தூதுவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுமே ஆவர். அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமே உதவியாளனாகவும் ஆதரவாளனாகவும் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தெளிவான வசனம். இவ்வளவு வந்ததுக்கு பின்னாடி ஏப்பா தர்க்கம் பண்றீங்க? நீங்க எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்துல இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு இணை வச்சது இல்ல, குழப்பம் செஞ்சது இல்ல, பிரச்சனை பட்டது கிட்டது இல்ல. அதனால நபியே, உங்களுக்கு பின்னாடி இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி தானே இன்ஜீல் தௌராத் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வருது. அப்படி இருந்து ஏன் நீங்க கீழ்ப்படிக்க மறுக்கக்கூடிய மக்களா இருக்கிறீங்க? மறுக்காதீங்க. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்தவராகவும் இல்ல, யூதராகவும் இருக்கல, அவர் முஸ்லிமா இருந்தார். அவருக்கு ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு இணை வச்சது இல்ல. அது மட்டும் இல்ல, நான் எங்களுக்குத்தான் இப்ராஹிமுடைய மார்க்கம்னு நீங்க உரிமை கொண்டாடக்கூடியவர்களா இருந்தா, அதுக்கு அருகதை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்க அவருடைய மார்க்கத்தை பின்பற்றி இப்போ இந்த கடைசி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்கல்ல, அவரது தூதுத்துவத்தை நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கணும். அப்பதான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்துக்கு சொந்தம் கொண்டாட முடியும். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தாங்களோ, எந்த ஒரு இறைவனை வணங்கினார்களோ, அந்த மார்க்கத்தையே ஏற்று அந்த இறைவனை அல்லாஹுவாய் அந்த இறைவனை இறைவனாக ஏற்று அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர் தான் இந்த இறுதி தூதர், அவர்கள் கொண்டு வந்த வேதம். அப்போ அத நம்பிக்கை கொள்ளனா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க அப்படி நம்பிக்கை கொண்ட மக்களா இருந்தா உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்யக்கூடியவனா இருக்கான், அல்லாஹ் ஆதரவளிக்கக்கூடியவனா இருக்கான். அப்படி இல்லாட்டினா இல்ல, அல்லாஹ்வுடைய ஆதரவும் இல்ல, அல்லாஹ்வுடைய உதவியும் இல்லைங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்து இறை நம்பிக்கை கொண்டோரே, வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் உங்களை நேரிய வழியிலிருந்து பிறழச் செய்திட வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆயினும் அவர்கள் தங்களை தாங்களே வழிகேட்டில் ஆழ்த்திக் கொள்கிறார்கள். ஆனால் இதனை அவர்கள் உணர்வதில்லை. வேதம் அருளப்பட்டவர்களே, நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டே அல்லாவின் சான்றுகளை ஏன் நிராகரிக்கிறீர்கள்? வேதம் அருளப்பட்டவர்களே, சத்தியத்தை அசத்தியத்தோடு கலந்து ஏன் அதனை சந்தேகத்துக்குரியதாய் ஆக்குகிறீர்கள்? நீங்கள் நன்கு அறிந்து கொண்டே சத்தியத்தை ஏன் மறைக்கிறீர்கள்?
வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் தங்களுக்கிடையே கூறிக்கொள்கிறார்கள், இந்த நபியை நம்பியவர்கள் மீது இறக்கி அருளப்பட்டவற்றை முற்பகலில் நம்பி பிற்பகலில் நிராகரித்து விடுங்கள். இப்படி செய்வதால் நம்பிக்கையாளர்கள் தம் நம்பிக்கையை விட்டு திரும்பிவிடக்கூடும். மேலும் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களை தவிர வேறு யாரையும் நம்பாதீர்கள். நபியே, நீர் கூறும், திண்ணமாக அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்கள்தான் உண்மையான வழிகாட்டுதலாகும். மேலும் உங்களுக்கு கிடைத்திருப்பது போலவே மற்றவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்றால், அல்லது உங்கள் இறைவன் முன் உங்களுக்கு எதிராக சமர்ப்பிப்பதற்காக வலுவான வாதங்கள் மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன என்றால், அது இறைவன் வழங்கியதே ஆகும். நபியே, அவர்களிடம் நீர் கூறும், திண்ணமாக சிறப்பனைத்தும் அல்லாவின் கையிலேயே உள்ளன. தான் நாடுபவர்களுக்கே அதனை அவன் வழங்குகின்றான். மேலும் அல்லாஹ் பரந்த நோக்குடையவனும் யாவற்றையும் நன்கு அறிபவனும் ஆவான். தான் நாடுபவர்களை தன் அருட்கொடைக்கு உரியவர்களாக்குகின்றான். மேலும் அல்லாவின் அருள் மகத்தானதாகும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வளவு அழகான முறையில சொல்லி கொடுத்து, நீங்க உண்மையிலே வேதமான அருளப்பட்டவர்களே, அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல அல்லாஹ்வுடைய சான்றுகளை கண்கூடா பார்த்துமா நீங்க மறுக்கிறீங்க? ஏன்னு சொன்னா உங்களுக்கு வேதத்திட்ட தெளிவா சொல்லப்பட்டிருந்துச்சு. அதையெல்லாம் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க. அப்படி பார்த்துமா நிராகரிக்கிறீங்க? சத்தியத்தை அசத்தியோடு கலக்கவா செய்றீங்க? உங்களுக்கு அதுல சந்தேகமாவா இருக்கு? நீங்க எல்லாவற்றையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு சத்தியமான விஷயங்களை அசத்தியத்தோட கலக்கலாமா? கலக்கக்கூடாது அப்படிங்கிறதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சொல்லிட்டு இந்த வேதமானுக்கு கொடுக்கப்பட்டவங்கள ஒரு பிரிவினர் சொல்றாங்க, இந்த நபிய நீங்க இந்த நபிக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, காலையில ஈமான் கொன்ற மாதிரி கொள்ளுங்க, ஈமான ஏத்துக்கங்க, சாயந்தரம் மறுத்துருங்க, வேண்டான்னு சொல்லிருங்க, இது சரியில்லைன்னு சொல்லிருங்க. அப்பதான் குழப்பம் ஏற்படும். இந்த நபி அவர் கொண்டு வந்த வேலைய, அவங்க கொண்டு வந்த மார்க்கத்தை முழுமையா மக்கள்கிட்ட ஏத்துக்கிற முடியாம இது இந்த மார்க்கம் பரவாம செய்ய முடியும்னு சொல்றாங்க. எப்பேற்பட்ட சூழ்ச்சி செய்யறாங்க பாத்தீங்களா? அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, திண்ணமா எல்லா சிறப்பும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. ஏன் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவங்களை சேர்ந்த அந்த குடும்பத்துல அந்த வாரிசுகள்ல நபி வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க, எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், இவங்களுடைய ஆசைய நிறைவேத்துறது இல்ல அல்லாஹ். அல்லாஹ் அவன எஜமான், அவன் ஒரு அரசன், அவன்தான் நம்ம எல்லாருக்கும் அதிபதி. அவன் யாருக்கு அந்த சிறப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு தான் அதை கொடுப்பான். அப்ப அந்த சிறப்பெல்லாம் யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ் இடத்துல இருக்கு. அவன் நாடுறவங்களுக்கு அதை கொடுக்குவான், அதை நாடுறவங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து எடுத்துருவான். அப்படிங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், தான் நாடுபவர்களை தன்னுடைய அற்கொடைகளுக்கு உரியவர்களா ஆக்குவான். அல்லாஹ்வின் அருள் மகத்தானது. அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய அருளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவன் நாடுனா நம்ம ஒவ்வொருத்தரையும் அல்ஹம்துலில்லாஹ் தன்னிறைவு பெற்றவர்களா அல்லாஹ் ஆக்குவாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்ல. அதே மாதிரி யாரெல்லாம் அதை புறக்கணித்து சந்தேகம் கொள்றாங்களோ ரொம்ப ஈஸியா சைத்தான் வழிகெடுத்து எங்கேயோ கொண்டு போயிடுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பாக்குறோம். அடுத்துமா வேதம் அருளப்பட்டவர்களில் சிலர் உள்ளனர். அவர்களை நம்பி நீர் ஒரு செல்வ குவியலை அவர்களிடம் ஒப்படைத்தாலும் உம்மிடம் அதனை திருப்பி தந்து விடுவார்கள். அவர்களில் இன்னும் சிலர் உள்ளனர். அவர்களை நம்பி ஒரு காசை கொடுத்தாலும் கூட நீர் அதற்காக விடாப்பிடியாக நின்றாலொழிய அதனை உம்மிடம் திருப்பி தர மாட்டார்கள். இதற்கு அவர்களின் இந்த நாணயமின்மைக்கு காரணம் அவர்கள் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்ததுதான். உம்மிகள் யூதர் அல்லாதவர் விஷயத்தில் நாங்கள் அல்லாவினால் விசாரிக்கப்பட மாட்டோம். இவ்வாறு அல்லாவின் மீது அவர்கள் அப்பட்டமான பொய்யை புனைந்துரைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அல்லாஹ் இது போன்ற எதையும் சொல்லவில்லை என்பதை அவர்கள் நன்கு அறிந்தே இருக்கின்றார்கள். சுப்ஹானஹு தஆலா எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. அல்லாஹ் மேலேயே பொய்ய சொல்ல துணிஞ்ச சமுதாயம் எதைத்தான் செய்யாது? எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. நாங்க இவங்களை ஏத்துக்கறல, அல்லாஹ் தஆலா உம்மிகள் விஷயத்துல எங்கள ஒண்ணும் கேட்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மேலேயே பொய்ய சொன்னவங்க நபிய தாழ்வா பேசுறதுக்கு அவங்களுக்கு கேட்கவா வேணும்? அல்லாஹுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்றான். அந்த நபியை எவ்வளவு இடத்துல அவங்க புகழக்கூடிய அல்லாஹ் சொல்றான், நான் அந்த நபியின் மேல ஸலவாத்து சொல்றேன், மலக்குகளே நீங்களும் சொல்லுங்க, மோமின்களை நீங்களும் சொல்லுங்கங்கிறான். அவ்வளவு கண்ணியப்படுத்தி அந்த தூதரை இவங்க என்ன சொல்றாங்க, இந்த உண்மைகள் விஷயத்துல எங்களை கேள்வி கேட்க மாட்டான், எங்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனா இருக்கான். அல்லாஹ் இடத்தை பத்தி அல்லாஹ் பத்தியே பொய் சொல்லக்கூடிய மக்கள் அல்லாஹ் தாலா சொல்றான், இப்படியெல்லாம் அல்லாஹ் ஒரு நாளும் சொல்லவே இல்லை.
அவங்களும் இதை அறிந்துதான் இருக்கிறாங்க. அறிந்திருந்தாலும் பொய் சொல்லக்கூடிய மக்களா இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்றான். அடுத்ததா அவ்வாறல்ல, அவர்கள் ஏன் விசாரிக்கப்படக்கூடாது? எவர் தனது வாக்குறுதியை நிறைவேற்றி தீவினையிலிருந்து விலகிக் கொள்கின்றாரோ அவரே அல்லாவின் நேசத்திற்குரியவர் ஆவார். ஏனெனில் தீவினையிலிருந்து விலகிக் கொள்பவர்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான். எவர்கள் அல்லாஹ்வுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் தம் சத்தியங்களையும் அற்ப விலைக்கு விற்று விடுகின்றார்களோ அவர்களுக்கு மறுமையில் எவ்வித நற்பேரும் இல்லை. இறுதி தீர்ப்பு நாளன்று அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். மாறாக அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனைத்தான் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் அல்லாஹுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி தீய செயல்கள்ல இருந்து விலகிக் கொள்றாங்களோ அவங்கதான் அல்லாஹுடைய நேசத்துக்குரியவங்க. ஏன்டா தீய செயல்ல இருந்து விலகிக் கொள்பவர்கள் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனா இருக்கான். யார் குற்றம் செய்யக்கூடியவர்களா, புறக்கணிக்கக்கூடியவர்களா, சத்தியத்தை அற்ப விலைக்கு விற்கக்கூடியவர்களா, மறுமை நாள நம்பாம சந்தேகப்படக்கூடியவர்களா இருக்காங்களோ அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான். மாறா அதுக்கு இந்த 3 விஷயமும் அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் பார்க்கிறது, பேசுறது, தூய்மைப்படுத்துறது. இந்த ஒரு நற்பெயரும் உங்களுக்கு கிடையாது. அதுக்கு பதிலா அவங்களுக்கு தண்டனை, துன்புறுத்தக்கூடிய தண்டனை. தண்டனைண்டா வேதனை மட்டும் இல்ல, அது ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு வேதனையாவும் இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அடுத்தமா அவர்களில் சிலர் இப்படியும் இருக்கிறார்கள். வேதத்தை படிக்கும்போது தம் நாவுகளை அவர்கள் சுழற்றுகின்றார்கள். அவர்கள் படிக்கின்ற யாவும் வேதத்தில் உள்ளவையே என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. உண்மை யாதெனில் அவர்கள் படிப்பவை வேதத்திலுள்ளவை அல்ல. நாங்கள் படிக்கின்ற இவை யாவும் இறைவனிடம் இருந்து வந்தவை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அவை உண்மையில் இறைவனிடம் இருந்து வந்தவை அல்ல. அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாவின் மீது பொய்யை புனைந்துரைக்கின்றார்கள். ஒருவருக்கு அல்லாஹ் வேதத்தையும் இறை தூதுத்துவத்தையும் ஞானத்தையும் வழங்கியிருக்க அதனை பெற்ற பின்னர் நீங்கள் அல்லாவை விடுத்து எனக்கு அடிமைகளாகி விடுங்கள் என்று மக்களிடம் கூறுவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதன்று. மாறாக நீங்கள் ஓதிக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கும் வேத அறிவுகளின் தேட்டப்படி ரப்பானிகளாக திகழுங்கள் என்றே அவர் கூறுவார். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் மீது பொய்ய சொல்லக்கூடியவங்க, அல்லாஹ் இறக்குனதை இல்லைன்னு சொல்றதும், அல்லாஹ் தாலா சொல்லாததை சொன்னேன்னு சொல்றதையும் பத்தி அல்லாஹ் தாலா எவ்வளவு வன்மையா கண்டிக்கிறாங்கிற இந்த வசனத்தெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ்வின் மீது பொய்யை புரிந்து சொல்லுறாங்க அந்த மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இந்த முதல் வசனத்துல அல்லாஹ் தாலா சொல்றான். சொல்லிட்டு ஒருவருக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்து தூதுத்துவத்தையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுத்த பின்னாடி நீங்க அந்த அல்லாஹை விட்டுட்டு எங்களுக்கு அடிபணியுங்க, எங்க சொல்ல கேளுங்கன்னு நீங்க சொல்றது அனுமதிக்கப்பட்ட செயலே கிடையாது. நீங்க அதனால அப்படி செய்யக்கூடாது. அதுக்கு மாறா நீங்க என்ன செய்யணும்? இந்த வேதத்தை ஓதி கொடுத்துக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அறிவுரைகளின் படிதான் நீங்க வாழக்கூடியவர்களா இருக்கணும். இந்த தூதர் அப்படித்தான் சொல்லக்கூடியவரா இருக்கிறாரு அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அடுத்ததா வானவர்களையோ இறை தூதர்களையோ உங்கள் கடவுளர்களாய் ஆக்கிக் கொள்ளும்படி உங்களுக்கு ஒருபோதும் அவர் கட்டளையிட மாட்டார். நீங்கள் முற்றிலும் இறைவனுக்கு பணிந்துவிட்ட பிறகு முஸ்லிம்களாய் திகழும் போது நிராகரிக்கும் போக்கை மேற்கொள்ளும்படி ஒரு நபி உங்களுக்கு கட்டளையிடுவாரா என்ன? அல்லாஹ் நபிமார்களிடம் இவ்வாறு உறுதிமொழி வாங்கிய நேரத்தை நினைவு கூறுங்கள். நான் இப்போது உங்களுக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் வழங்கி இருக்கின்றேன். இனி ஏற்கனவே உங்களிடம் உள்ள அறிவுரைகளை மெய்ப்படுத்தக்கூடிய வேறோர் இறை தூதர் உங்களிடம் வந்தால் கண்டிப்பாக அவர் மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் அவருக்கு உதவி புரிந்திடவும் வேண்டும். இவ்வாறு கூறிவிட்டு அல்லாஹ் வினவினான், இதனை நீங்கள் ஒப்புக்கொள்கின்றீர்களா? மேலும் இதற்காக என்னுடன் நீங்கள் செய்து கொண்ட பெரும் ஒப்பந்தத்தை, அதனால் ஏற்படும் மாபெரும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அவர்கள் ஆம், நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம் என்றார்கள். அல்லாஹ் கூறினான், அப்படியானால் நீங்கள் இதற்கு சாட்சியாக இருங்கள், நானும் உங்களோடு சாட்சியாக இருக்கின்றேன். இதன் பிறகு அல்லாஹ்வுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையிலிருந்து யார் பின்வாங்கி செல்கின்றார்களோ அவர்களே பாவிகளாவர்.
இனி அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் தீனை வாழ்க்கை நெறியை விட்டு வேறொரு வாழ்க்கை நெறியா இவர்கள் விரும்புகின்றார்கள். உண்மை என்னவெனில் வானங்கள் பூமி ஆகியவற்றில் உள்ள அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கே கீழ்ப்படிந்து முஸ்லிம்களாக இருக்கின்றன. மேலும் அவனிடமே அவர்கள் அனைவரும் திரும்ப வேண்டியவராக இருக்கின்றனர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ யாருக்கு கட்டுப்படணும் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, நபிமார்கள்ட்ட வாங்கின உறுதிமொழியையும் சொல்லி, அந்த உறுதியின் மொழிப்படி அவர்கள் நடப்பாங்கங்கிறதுக்கும் அல்லாஹ் நீங்க சாட்சியா இருங்க, உங்களோட நானும் சாட்சியா இருக்கேன்னு சொல்லும் போது, அப்படி இருக்க அவங்க அல்லாஹ்வுக்கு உடன்படிக்கையை செஞ்சதுல மீறுவாங்களா? ஒரு நாளும் மீற மாட்டாங்க. யார் இந்த உடன்படிக்கைக்கு பின்னாடி பின்வாங்கி செல்றாங்களோ அவங்கதான் பாவிங்க. அன்னைக்கு அந்த அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகிய விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலம் கற்றுக் கொடுக்குறான். முக்கிய ஒரு விஷயம், உடன்படிக்கை செஞ்சா எந்த ஒரு உடன்படிக்கையில இருந்தும் தக்க காரணங்கள் இல்லாம பின்வாங்க கூடாது, முறிக்க கூடாதுங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த மூலமா சொல்றான். இனி அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய இந்த தீனை விட்டு யார் வேற ஒரு வாழ்க்கை நெறிய விரும்புவாங்களோ, உண்மை என்னன்னா வானம் பூமி எல்லாமே அவனுக்குத்தான் கீழ்ப்படிந்து முஸ்லிம்களா இருக்கு. அனைவரும் அவங்கிட்டதான் திரும்பி வரணும். ஆனா கீழ்ப்படியாம போறவங்க பாவிகளா இருக்கிறாங்கிறத முந்தைய வசனத்திலையும் நம்ம பார்க்கிறோம். ஓகேமா, அடுத்து நீர் கூறுவீராக, நாங்கள் அல்லாஹ்வையும் எங்கள் மீது இறக்கி அருளப்பட்டிருக்கும் அறிவுரைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யக்கூபின் வழித்தோன்றல்கள் ஆகியோர் மீது இறக்கி அருளப்பட்டவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றுமுள்ள நபிமார்களுக்கு அவர்களுடைய அதிபதியிடம் இருந்து இறக்கி அருளப்பட்டவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இவர்களுக்கிடையே நாங்கள் எவ்வித வேற்றுமையும் காட்டுவதில்லை. மேலும் நாங்கள் அல்லாஹ்வுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கும் முஸ்லிம்களாக இருக்கின்றோம். இவ்வாறு அவனுக்கு பணிந்து வாழும் நடத்தையை, இஸ்லாத்தை விடுத்து வேறொரு வாழ்க்கை நெறியை யாரேனும் மேற்கொள்ள விரும்பினால் அவனிடம் இருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் மறுமையில் அவன் நஷ்டம் அடைந்தவர்களில் ஒருவனாக இருப்பான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தனை நபிமார்களையும் சொல்லி இவர்கள் எல்லாம் தீன் நெறிய ஒரே ஒரு மார்க்கமா தான் வச்சிருந்தாங்க. அந்த அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. இவங்கெல்லாம் முஸ்லிம்களா இருந்தாங்க. இவர்கள் அனைவரும் திரும்பக்கூடிய இடம் அல்லாஹ்விடம் பக்கம்தான். அப்ப இந்த நபிமார்கள் ஒருத்தரும் இவங்களுக்கு மத்தியில வேற்றுமையோ உயர்வு தாழ்வுங்கிறது எதையும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் அனைவருமே அல்லாஹ்வுக்குத்தான் முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய முஸ்லிமா இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஆகவே யார் ஒருத்தர் இப்படிப்பட்ட பணிவான இஸ்லாத்தை ஏற்று நடக்கிற இந்த தீன் நெறிய விட்டு விலகி வாழ விரும்புறாங்களோ அவங்கதான் நஷ்டவாளி. இந்த உலகத்திலயும் நஷ்டவாளி, மறுமையிலேயும் மிகப்பெரிய நஷ்டவாளிகள்ல ஒருத்தனா இருப்பான்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நாம என்ன செய்யணும்? பிற மக்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லணுமா இல்லையா? ஓரிரை கொள்கையில நாமும் இருந்து பிற மக்களுக்கு இந்த ஓரிரை கொள்கையை எடுத்தோதணுமா இல்லையா? கண்டிப்பா சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஓரிரை கொள்கையில் உன்னுடைய தூதர்கள் ஒவ்வொருவரும் எப்படி உறுதியாக இருந்தார்களோ, அதன் வழியில் வந்த இறுதி தூதர் எவ்வளவு ஒரு உறுதியாகவும் அழகான முறையில் இந்த பணியை செய்தார்களோ, அது போன்று நாங்களும் செய்யக்கூடியவர்களாக, ஈமானில் உறுதி உள்ளவர்களாக, உனக்கு இணை வைக்கும் போக்கிலிருந்து விலகி வாழக்கூடியவர்களாக, பிற மக்களை ஈமானின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாகும். யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை அழகிய முறையில் எடுத்து வரக்கூடியவர்களாகும். எங்களுக்கு முன்னால் வந்த வேதத்தை உண்மைப்படுத்தி, யா அல்லாஹ், நபிமார்களை உண்மைப்படுத்தி, இறுதி வேதத்தையும் உண்மைப்படுத்தி, இறுதி தூதருடைய வாழ்க்கை வழிமுறைப்படி வாழக்கூடிய நன்மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.